வணக்கம். இங்கே பாருங்கள், நம்ம கிராமத்தில் நம்ம ஒரு நண்பர் வீட்டுக்கு இன்றைக்கி போனோம். அங்கே போன உடனே கடற்கரையிலேருந்து எறா வாங்கிட்டு வந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ எறா பாருங்கள், 5 கிலோ இருக்கும். 5.25 கிலோ மொத்தம். 5.25 கிலோ என்ன ரேட்டு தெரியுமா? ஒன்லி 250 ருபீஸ், 250 ரூபா. எவ்வளோ எறாவை பாருங்கள். இன்றைக்கி எறா குழம்பு தான் சாப்பாட்டுக்கு. பார்த்தீங்களா, ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. மொத்தமாக 5.25 கிலோ இருக்குது. ஓகேங்களா. நம்ம சிட்டிலேருந்து நம்ம கடற்கரை கிராமமான ஒரு இடத்துக்கு போனோம். எங்கே அப்படின்னா, ராமேஸ்வரம் பக்கத்தில் ஒரு நண்பருடைய வீடு அங்கே இருக்குது. அங்கே போனோம். அதனால் இன்றைக்கி எறா குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், இதை நீ க்ளீன் பண்ணணும் பக்காவாக. இதில் குழம்பு வைக்கலாம், ஃப்ரைம் பண்ணலாம், ரெண்டுமே பண்ண போகிறோம் இன்றைக்கி. பண்ணி நம்ம இன்றைக்கி அருமையான மதிய சாப்பாடு இன்றைக்கி சாப்பிட்லாம். ஓகே. பார்த்தீங்களா, எறா குழம்பு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருப்பாருங்க. ஆகா, சோறை போட்டு அதுக்கு மேலே இந்த குழம்பை ஊற்றி அடித்தோம்னா எப்படி இருக்கும். நாக்கில் தண்ணி வருதில்ல. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க. பக்கத்தில் ஃப்ரை ஆகிட்டு இருப்பாருங்க. இங்கே பாருங்க எப்படி எறா ஃப்ரை ஆகுது. ரைஸ் சாதத்தை இந்த 2 ஐட்டம் வச்சே சாப்பிட்டு முடிச்சிடலாம் சூப்பராக. ஓகே ரைட். நண்பர் வீட்டில் இன்றைக்கி எறா குழம்பு சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே சென்னைக்கு பஸ் ஏறிட வேண்டியதான். ஓகே, சூப்பர். தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ வெரி மச். சாப்பாடு போட்டாச்சு தட்டில். எறா குழம்பை விடுங்க. டாடா, சூப்பர். போதும்பா. ஓகே. சரிங்களா.